Yo guys, welcome back. அதாவது இன்னைக்கு பண்ண போகிற வீடியோ கொஞ்சம் சேலஞ்சிங் வீடியோ தான். அந்த சேலஞ்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் தான் இந்த சேலஞ்சு வந்து நான் சூஸ் பண்ணேன். அதாவது என்ன சேலஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த எக்கை வந்து பிரேக் பண்ணும். அது எப்படி தெரியல, புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த எக்கை வந்துட்டு இங்கே இந்த சென்டரில் வச்சுட்டு, நம்ம கையில் சென்டரில் வச்சுட்டு இப்படி வச்சு அதை பிரேக் பண்ணும். அப்படி பிரேக் பண்ணாட்டினா நான் வந்து வெங்காயம் சாப்பிட்ணும், அதாவது ஆனியனை வந்து சாப்பிட்ணும். பிரேக் பண்ணிட்டா தேவையில்லை, பிரேக் பண்ணலன்னா பனிஷ்மெண்ட்டாக இந்த ஆனியனை வந்து நான் சாப்பிட்ணும். ஓகே, இப்போ நம்ம அதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், எக் எடுத்தாச்சு. பாருங்கள், இதான் எக்கை வந்து அதாவது இப்படி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பக்கத்தை வந்து இப்படி மேலே வச்சிடணும். வச்சுட்டு இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்படி ப்ரெஸ் பண்ணி உடைக்கணும். இதை வந்து நம்ம பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம சேலஞ்சுக்குள்ளே போகலாம். நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னால் உடைக்க முடியுமா என்னன்னு சொல்லி தெரியல, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். க்ளோஸாக பாருங்க, ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுறேன். கை தான் ஃபுல்லாக இது மாதிரி ஆகுது, பிரேக்கே ஆக மாட்டேங்குது, உடையவே மாட்டேங்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். அதாவது என்ன சேலஞ்சு, எவ்வளோ நேரம் தான் அதை உடச்சிட்டே இருப்பேன்? 10 நிமிஷம் 20 நிமிஷம் உடச்சிட்டே இருப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 2 to 3 minutes, மேக்ஸிமம் 5 minutes டைமு. அந்த 5 minutesக்குள்ளே இதை உடைக்க முடியல அப்படின்னா கன்ஃபார்மாக இதுக்கு பனிஷ்மெண்ட்டாக நான் ஆனியன் சாப்பிட்டே வைக்கணும். அந்த ஆனியன் இருக்குது, அதையும் காமிச்சிடுறேன் பாருங்கள். இதுதான் ஆனியனு. நம்மளால் முழு ஆனியன்லாம் சாப்பிட முடியாது, இதுவே பெருசு தான். அதனால் இதுலேருந்து ஒரு 1/4 பங்கு மட்டும் கட் பண்ணிட்டேன். அதாவது கட் பண்ணிட்டு இந்த மீதி இதை மட்டும் வச்சுருக்கேன். இதை சாப்பிடணும். இதை உடைக்க முடியல அப்படின்னா இதை முழுசாக சாப்பிட்ணும். ஓகே, இப்போ திரும்பியும் ட்ரை பண்ணுறேன். கை ரொம்ப வலிக்குது பாருங்க, வந்துருச்சு. ஓகே, இருந்தாலும் இப்போ சேலஞ்சுக்காக ட்ரை பண்ணுறேன். பாருங்க காய்ஸ், கை ரொம்ப 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 வலிக்குது, தாங்கவே முடியல. காய்ஸ், சுத்தமாக முடியல, என்னால் சுத்தமாக முடியல. இருந்தாலும் திரும்பியும் ட்ரை பண்ணுறேன். மோதிரத்தெல்லாம் கழட்டிடலாம். மோதிரம்லாம் சேஃப் இல்லை, ஏன்னா மோதிரம் பட்டு உடஞ்சிருச்சுன்னா அது நம்ம சேலஞ்சு மாதிரியே இருக்காது. மோதிரம் எல்லாமே நான் கழட்டிடுறேன். இப்போ பாருங்கள், எல்லா மோதிரமும் கழட்டியாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், முடியல. ஓகே காய்ஸ், திரும்பியும் நான் சேலஞ்சை 3rd டைம் இதை ட்ரை பண்ணுறேன். எப்படியும் மேக்ஸிமம் இதை நான் ஒரு 2 minutes பண்ணியிருப்பேன். நான் ஒரு 3 minutes டைம் எடுத்துக்கிறேன். அப்பையும் முடியல அப்படின்னா வேறு வழியே இல்லை, ஆனியனை சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட போகிறேன்னு சொல்கிறதில்ல, உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். உடைப்பனான்னு தெரியாது. ஓகே, ஆரம்பிக்கிறேன். 3rd டைம் இதை ஆரம்பிக்கிறேன் காய்ஸ். பாருங்கள், காய்ஸ் இப்போ பாருங்கள், உடைக்கிறேன். க்ளோஸில் பாருங்கள். பாருங்க காய்ஸ், கையெல்லாம் கொஞ்சம் அப்படியே வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை பாருங்கள், நடுங்குது கை, அப்படியே இந்த வலியில் ரொம்ப வலிக்குது. என்னடா உடைக்க முடியலையா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இப்படி இது கூட செய்ய உடைக்க முடியலையா அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இது ஒரிஜினல் முட்டை தான் பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. முடியல காய்ஸ், இன்னொரு வழி ட்ரை பண்ணுறேன். அதாவது இதை கீழே வச்சுட்டு காலால் இதை உடைக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள். எந்த இடத்துல வைக்கும்? காய்ஸ் இப்போ இதுதான் முட்டை பாருங்கள். இது வந்து முட்டை. இப்போ நான் அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். காய்ஸ் கால் வச்சோடனே உடஞ்சிருச்சு. கையில் உடைக்க முடியல, கால் வச்சோடனே உடஞ்சிருச்சு. நான் கையில் தான் உடைக்கலான்னு ட்ரை பண்ணேன், அதனால் ஆனால் கால் வச்சோடனே உடஞ்சிருச்சு, என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ இதை க்ளீன் பண்ணிட்டு நம்ம பனிஷ்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம். இதை க்ளீன் பண்ணிட்டு வரேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து என்னால் அந்த எக்கை வந்து பிரேக் பண்ண முடியல, அந்த முட்டையை உடைக்க முடியல. அதனால் அந்த காரணத்தினால இந்த வெங்காயத்தை நான் இப்போ சாப்பிட போகிறேன். இப்போ நான் சாப்பிட்றதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ சாப்பிட்றேன் பாருங்கள். சுத்த கேவலமாக இருக்குது. எப்படியோ ஒரு இது சாப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதை மட்டும் சாப்பிட்டா போதும். சுத்த மோசமான ஒரு பொருள் இது. பேசுகிறேன். சுத்தமாக அது சாப்பிடவே முடியல. இருந்தாலும் இந்த சேலஞ்சு வீடியோக்கோசம் நான் சாப்பிட்றேன். காய்ஸ் இதுக்கு மேலே என்னால் சாப்பிடவே முடியல, சுத்தமாக சாப்பிட முடியல, தூக்கி போட்டேன். இது சாப்பிட்டதுக்கே ரொம்ப 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 ஒமாட்டிருச்சு. ஒரு மாதிரி வாயெலாம் என்னமோ கசந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில, வாய் சுத்தமாக நல்லால. ஏன் சாப்பிட்டோன்னு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய், see you.